இன்னியோட ஸ்பெஷல் ரெசிபி டொமேட்டோ புலாவ். இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. நம்ம ஃபேமிலியை நல்லா சமைச்சு இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சாக்க இந்த ரெசிபி ஒரு நல்ல சாய்ஸ். இது ஒரு அட்டகாசமான லஞ்ச் ரெசிபின்னு கூட சொல்லலாம். குக்ட் ரைஸ் மட்டும் நமக்கு ரெடியாக இருந்தால் ஈஸியாக பண்ணிடலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் ப்ரெஷர் குக் பண்ணியிருக்கேன் ஃபார் 1 விசில். இது ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இதோட ப்ரெஷர் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய், இந்த பேசிக் கரம் மசாலாஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, தலா ரெண்டு சாட்டை பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஆனியன் கட் பண்ணி நல்லா சாப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த குக் பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகா, 2 தக்காளி அரைச்சி அதனோட பியூரி இதெல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு இதுக்கு ஒரு கவர் பண்ணி நம்ம மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணால் கொஞ்சம் நேரத்துலேயே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னும் ஒரு 3 தக்காளியை சாப் பண்ணி இதுக்கு மேலாக போட்டு எங்கிட்ட கொஞ்சமாக தான் ஃப்ரெஷ் பீஸ் இருந்தது, அதையும் போட்டு இதை கவர் பண்ணி குக் பண்ணோன்னாக்க இது சாஃப்ட் ஆகிடும். இது எதுக்காகனா ஒரு நல்ல மவுத் ஃபீல் வரத்துக்கு. இது முடிஞ்சதும் நம்ம இந்த ட்ரை மசாலாஸ் எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் சாட்டே பண்ணிவிட்டு இந்த டிஷ்ஷுக்கு வேண்டிய உப்பையும் நம்ம போட்டு தேவைப்பட்டாக்க 1 டேபிள் ஸ்பூன் நெய் வேணும்னா விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் இதோடு எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இந்த ரைஸ் குக் பண்ணி வச்சுருக்க ரைஸையும் போட்டு நம்ம கலந்து விட்டுட்டோம்னாக்க ஒரு அட்டகாசமான நமக்கு ஒரு தக்காளி புலாவ் நமக்கு ரெடி.